ஃப்ரெண்ட், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஆம்லா முரப்பா ரெசிபி தான் பார்க்க போறேங்க. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வைட்டமின் சி அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. முடி வளர்ச்சி, சர்மம் எல்லாத்துக்குமே இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய முடி கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காவை தினமும் சாப்பிட்றது நல்லது. ரொம்ப டேஸ்டியான இந்த நெல்லிக்காய் முரப்பாவை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெல்லிக்காயில இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாம் போற மாதிரி நல்லா தொடச்சு விட்டுக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுக்கிறேன். நீங்க காட்டன் கிளாத்ல கூட தொடச்சுக்கலாங்க. இப்ப எல்லா நெல்லிக்காவையும் நல்லா இந்த மாதிரி தொடச்சு எடுத்துட்டேன். தொடச்ச நெல்லிக்காயில இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு சுத்திலும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். நம்ம முரப்பா செய்யும் போது சிரப் எல்லாமே வந்து நெல்லிக்காய்க்குள்ள ஃபுல்லா ஊறி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபோர்க்கோ இல்ல ஊசியோ வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. இப்ப எல்லா நெல்லிக்காயிலையும் நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டேங்க. இப்ப நம்ம நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இட்லி தட்டுல நெல்லிக்காய்களை பரப்பி வச்சுக்கலாம். நான் 2 தட்டுலயுமே வந்து நெல்லிக்காய் ஃபுல்லாவே வந்து 2 இட்லி தட்டுல பரப்பி வச்சுக்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு 10 to 12 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தா போதுங்க. அதுக்கு மேல ஸ்டீம் பண்ணக்கூடாது. நெல்லிக்காய் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். ரொம்ப சாஃப்ட் ஆகி நெல்லிக்காய் உடைய ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 12 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணிட்டேன். நல்லா நெல்லிக்காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. நான் லைட்டா ஃபோர்க் வச்சு குத்தி பாக்குறேன். பாருங்க, நெல்லிக்காய்க்குள்ள சாஃப்டா இறங்குது. நெல்லிக்காய் எல்லாம் கரெக்டா ஸ்டீம் ஆயிருக்கு. இப்ப நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இந்த அளவு ஸ்டீம் ஆனாதான் கரெக்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நெல்லிக்காய் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளத்தை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, 1/4 கிலோ அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன். நெல்லிக்காய் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுல தான் எடுக்கணும். அப்பதான் ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும். நீங்க சக்கரை சேர்க்கிற மாதிரி தான் நார்மலான சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இல்லன்னா கல்கண்டோ நாட்டு சக்கரையோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்ப நான் பொடிச்ச வெள்ளத்தை பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன். சுத்தமான வெள்ளமா சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்புல வச்சு வெள்ளத்தை நல்லா கரைக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப வெள்ளத்தோடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற நெல்லிக்காவையும் சேர்த்துக்கலாம். வெள்ளம் கரையும் போதே நெல்லிக்காவும் சேர்ந்து வெள்ளத்தோட நல்லா ஊற ஆரம்பிச்சிரும். இப்ப நெல்லிக்காவையும் சேர்த்துட்டேன். நல்லா மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நெல்லிக்காயில இருந்தும் நமக்கு தண்ணி விடும். வெள்ளமும் நல்லா கரைஞ்சு தண்ணி ஆகும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சு நெல்லிக்காயில இருந்த தண்ணியும் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு அந்த வெள்ளத்தோட பாகு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா கம்பி பதம் வர அளவுக்கு நமக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் நம்ம நெல்லிக்காய்க்குள்ள எல்லாம் வெள்ளம் நல்லா இறங்கி சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைய கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கூட கலந்து விட்டுக்கலாங்க. நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது எடுக்கும். நீங்க எடுக்கிற அளவுகளை பொறுத்து, நெல்லிக்காய் வெள்ளத்தோட அளவுகளை பொறுத்து டைமிங் வந்து மாறுபடுங்க. இப்ப நல்லா நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா முழுசாவே கரைஞ்சிருச்சு. நெல்லிக்காவும் பாருங்க அந்த வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப நான் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சுக்க போறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓபன் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். வெள்ளப்பாகோட கன்சிஸ்டன்சி கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. இப்ப நாடியில இருந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் மூடி வச்சிடுறேங்க. இதே போல கம்பி பதம் வர அளவுக்கு நான் வந்து கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். மூடி வச்சுட்டு நம்ம மத்த வேலைகளை கூட பார்க்கலாம். பாருங்க, நமக்கு நெல்லிக்காய் நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு அந்த வெள்ளத்தோட. இப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சு ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நெல்லிக்காயோட கலரும் பாருங்க நல்லா மாறி வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கம்பி பதம் நமக்கு வந்து வந்திருக்கான்னு. நெல்லிக்காயோட கலர் எல்லாம் பாருங்க நல்லா மாறி இருக்கு. இப்ப நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்தாலே போதும். இப்போ இதோடவே 4 ஏலக்காவை வாசத்துக்காக தட்டி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடியா இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் வந்து நம்ம கம்பி பதம் வர அளவுக்கு கலந்து விட்டுருக்கோம். கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறோம். சும்மா ஒரு 2 to 3 டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க.
நம்மளோட டேஸ்டியான ஆம்லா முரப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. செம்ம டேஸ்டா இருக்கும். நெல்லிக்காவை ஸ்டோர் பண்ணும்போது இந்த சிரப்போடவே சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த சிரப்பை நீங்க லெமன் டீக்கோ இல்லைன்னா வரட்டி எல்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எல்லாம் போடும்போது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காவை தினமும் ஒன்று எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. தினமும் குழந்தைங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் முரப்பாவை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், செம்ம ஜூசியா இருக்கு பாருங்க. நல்ல ஜூசியாவும் இருக்கும், சாப்பிட செம்ம டேஸ்டாவும் இருக்குங்க. நெல்லிக்காவை ராவா சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.